ஹலோ கைஸ், நான் உங்கள் ஆர்டிஸ்ட். ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பார்க்க போகிறோன்னா, நம்ம குட்டி பையனோட சேனல் தான் இது. ஸோ நான் சும்மா லைட்டாக இன்ட்ரோ பேசலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஸோ பாருங்கள், அவன் சேனல் நல்ல கண்டென்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்கான். இதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸோ ஸ்டார்ட் பண்ணி வரவங்களை நம்ம என்கரேஜ் பண்ணோம். நானும் ஸ்டார்ட் பண்ணி தான் வந்துகிட்டு இருக்கேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை, நம்ம எல்லாம் சேர்ந்து நிறைய சுற்றுவோம். இன்னும் நிறைய பிளான் இருக்குது. ஸோ இப்போ வே தெரியுது பாருங்கள், உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரில ஃபாகில். ஸோ அந்த மலை ஆக்சுவலி இப்போ ஃபாக் கொஞ்சம் கிளியர் ஆகுது. ஸோ கூடிய சீக்கிரம் அங்கேயும் மேலே ஏறிடுவோம். ஆனால் ஜருகு மலை இன்னும் ஏறி இருந்தோம்னா வேறு லெவல் ஃபாக் பார்த்துருக்கோம், செம்மையாக இருந்திருக்கும். அழகாக நான் ஏறி இருந்துருக்கலாம்டா. ஸோ மீதி அப்படியே அவங்க கண்டிப்பாக பண்ணுவோம். ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் யுவர் பாய் குட்டிப்பையன். ஐயோப்பா முடியல. நீ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் இருக்காரு. இது ஸ்மால் ஒரு ட்ரெக்கிங் வீடியோ. அவரோட பிரதர் இவர். நீ சும்மா சேலத்தில் ஒரு சின்ன ட்ரெக்கிங் பக்கத்தில் இருக்க மலை, நாமமோட்ட மலைன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் இந்த ட்ரெக்கிங் வீடியோ தான் பார்ப்பீங்க. மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். எல்லோரும் போகிறது இந்த ரூட்னா, ஆர்டிஸ்ட் மட்டும் இந்த பக்கம் சூஸ் பண்ணி போகிறாரு. எங்கே போக போகிறோமோ தெரியல. மேலே வரப்போகிறோம், அங்கே தான் போகணும். ஆர்டிஸ்ட் இந்த ரூட்டை கண்டுபிடிச்சி இதில் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஈஸியாக ஏறி போயிடுறாங்க, அதனால் ஏறவே முடியல. ஆர்டிஸ்ட் என்னமா ஏறாரு. ஆமாம் ப்ரோ, அப்படியே மழையே தெரியல. நாங்கள் பாதி தூரம் மேலே வந்துட்டோம். வேறு லெவல் இருக்குது இந்த இடம். ஃபுல்லாக சேலம் சிட்டி. ஏற்காடு இருக்கிறதே தெரியல, செம்ம ஃபாகியாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் குமரிகிரி, சின்ன ஹீலு. இங்கே தான் போகலான்ட்ருக்கோம் டாப்புக்கு. ஜருகுமலை செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. அன்றைக்கி இன்னொரு நாள் நம்ம அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆர்டிஸ்ட் மேலே போய் போகலாமா என்னன்னு பார்த்துட்டு வந்திருக்காரு. இல்லைன்னா அங்கே மேலே போகலான்ட்ருக்கோம். நம்ம சேலம் சிட்டி சன்ரைஸ் தேடி வந்தோம். சன்ரைஸ் ஆகுது, ஆனால் எங்களுக்கு எதுவும் தெரியல. எப்படிங்க நாங்கள் இதை பிடிங்க அப்படி பார்த்தோம். கன்னியாகுமரி காரணம் இருக்குது, இதுதான் ப்ளஸ். மலை ஏரியா கீழே எவ்வளோ அதெல்லாம் விழுந்த உடனே எக்காச்சல்ல போன ஒளி ஒரு விழுந்து தொடச்சிட்டு பேக்கானவர்
இந்த டாப்புக்கு போகணும். சும்மா சும்மா குதிச்சு போகிறாங்க 2 பேரும். நம்மளால் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியல, இருந்தாலும் போவோம். சின்ன வயசில் இந்த மலைக்கு மேலே வந்தது, இதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். எனக்கு அந்த சான்ஸே கிடைக்கல மேலே வரத்துக்கு. இன்றைக்கி மேலே வரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. வந்ததுக்கு ஒர்த்து. இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இருக்கு ஓரளவுக்கு மேலே வந்துட்டோம். அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்பா நல்லா சேஃபான பிளேஸ். கப்புள்ஸாக நிறையா பேர் வராங்க. ஸோ அதனால் எந்த சேஃப்டி எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக நீங்கள் வரலாம். நம்ம சேலமில் இருக்கிறவங்களுக்கு இது பக்கங்கிறதுனால டெய்லி கூட வரலாம். இந்த மாதிரி மார்னிங் அப்படியே பீஸ்ஃபுல்லாக ஒரு ட்ரெக் பண்ணால் அப்படியே சூப்பராக இருக்கும். டெய்லி பண்ணணுன்னு ஆசை தான், ஆனால் எந்திரிக்க முடியாது. இன்றைக்கி சன்ரைஸ் பார்க்கலான்ட்டு வந்தோம், பட் சன்னை பார்த்துட்டோம், ஆனால் சன்ரைஸ் பார்க்க முடியல. ஏன்னா மார்னிங் தூங்கிட்டோம். வேறு லெவல் இருக்குது பிளேஸ். அப்படியே அந்த காற்றுக்கு அதுக்கும் அப்படியே இளையராஜா சாங் போட்டு தூங்கிடலாம் போல். ஆனால் கீழே நான் போய் ஆகணும். அப்படியே ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ். சேலம் சிட்டி வாவ், வேறு லெவலில் இருக்குது வியூ, ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக முன்னாடி பார்த்திங்கன்னா ஜருகுமலை அப்படியே மூடிக்கிச்சு பனியால். பாருங்கள் செம்மையாக இருக்குது. உங்களுக்கு தெரியல, நேரில் பார்த்தா செம்மையாக இருக்கும். பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன வியூ. இந்த மலையை பாருங்களேன், இது கொடைக்கானல் பில்லர் ராக் மாதிரி இருக்குது. சும்மா செம்மையாக இருக்குது. சேலம் அழகுதாங்க, எவன்யா. மேலே வந்துட்டோம். சூப்பராக ஒரு பிளேஸ். இப்படி ஒரு இடத்துக்கு நீ இவ்வளோ நாளாக வராமல் போயிட்டேன். இதே பாருங்க செம்மையாக இருக்குது. ஆர்டிஸ்ட் ஒரு இன்டர்வியூ பண்ணுவோம். இல்லை ப்ரோ, உங்களுக்கு எப்படி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு? ஏன் தோணுச்சு? நான் சச்சின், என் ஃப்ரெண்டு, அவன் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தான். அவன் தான் அப்போது மச்சான் நீயும் பண்ணுறா, நிறைய சுற்றுற இடத்தெல்லாம் அப்படி கொஞ்சம் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ இது வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, சும்மா நான் சுற்றின வீடியோலாம் நான் அப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எடுத்து பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு கரியரில் எல்லாம் ஒரு அளவுக்கு செட் ஆனதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது ஜாலியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ணேன். அதனால தான் நான் என்ன பண்ணாலும் நான் அதை வீடியோ எடுத்து பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோதான். எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இதோ ஒரு 2.5 months முன்னாடி. இதுக்கு முன்னாடி பிளான் இருந்துச்சா இல்லை அப்படியே சும்மா அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம்? அப்படியே ஸ்டார்ட் பண்ணது. ஃப்ரெண்டோட கோப்ரோ, அதில் கேமரா வந்து என் ஃப்ரெண்டோட கேமரா, அதில் லென்ஸ் வந்து இன்னொரு ஃப்ரெண்டோடது, எல்லாமே ட்ரைபாடு ஒரு அண்ணா கிஃப்ட் பண்ணார். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணவா அப்படின்னு என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்கும்போது என்கிட்ட கோப்ரோ இருந்தால் தான் ஆப்வியஸாக மோட்டோ விளாக் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்போது அவன் அப்போ தான் மேக்ஸ் வாங்க பிளான் பண்ணிகிட்டு இருந்தான். பிளான் பண்ணலை, நான் இந்த கோப்ரோ எடுத்துக்கிறேங்கிறப்போ சரி நான் மேக்ஸ் வாங்குகிறேன், வாங்கிட்டு அப்போ நீ இதை எடுத்துக்கோ, நான் இது கொஞ்சம் அமௌண்ட் அவனுக்கு கொடுத்தேன்.
அதுக்கப்புறம் அப்படியே அவனோட லென்ஸ் அப்படி கொடுத்துறான், அவன் யூஸ் பண்ணுறதில்ல நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு ஃப்ரெண்டோட கேமரா அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பசங்களோட இதில் அப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்படி போயிட்டு ஒரு மாதிரி அப்படி 3.5K அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம், அப்படி நல்லா பண்ணிகிட்டே இருப்போம். நல்லா பண்ணுங்கண்ணா கண்டிப்பாக. இவர் எப்படி எனக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் நான் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணேன், அப்படியே பேச அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு தெரிஞ்சவராகவே மாறிட்டார். அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் அப்படியே பேசி இது எங்களோட செகண்ட் மீட்டிங்னு நினைக்கிறேன். என் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஒரு டைம் நான் ஸ்டோரி போட்டிருந்தேன். என் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன். யாருக்கிட்டையும் போய் பேசுறதுக்கு தயக்கமே படாதீங்க, பேசுங்க. பேச தான் நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், நிறைய புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இருக்குது, பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான், இதோட கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க guys, இந்த வீடியோ சும்மா மேலே வந்தோம், சும்மா ஒரு ஃபன். இங்கே நிறையா பேர் மேலே வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் சும்மா அப்படியே சின்ன ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, சின்ன ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நான் பாருங்கள் எங்கே போயிட்டுருக்கேன், எப்படி போயிட்டுருக்கேன். ஓகே guys, இந்த வீடியோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். செம்ம க்ளவுடியாக இருக்குது, இங்கே இருக்க ஒரு மலையே காணோம், அந்தளவுக்கு மறைச்சிக்கிச்சு. செம்ம ஒயிட்டாக இருக்குது, செம்ம என்ஜாய்மெண்ட். ஓகே கைஸ், பாய்.